தற்போது பார்த்தால் தமிழ்நாடு அரசு 24 மணி நேரத்துக்கு அனைத்து அரசு பேருந்துகளை முழுமையாக சோதனை செய்ய வேண்டும் என 2 தினங்களுக்கு முன்பு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் திருவள்ளூர் பகுதியில் இருந்து சுங்காசத்திரம், செங்கல்பட்டு, திருத்தணி, பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் அரசு பேருந்துகளுக்கு மற்றும் மகளிர் இலவச பேருந்துகளிலும் இருக்கையில் கியர் பாக்ஸ் அருகேயுள்ள படி ஏறும் இடங்களில் டயர்களுக்கு மேலே இருக்கைகளும் கம்பிகள் உடைப்பு, விரிசல் உள்ளிட்டவைகள் ஏற்பட்டு உடைந்து சரிந்து விழுந்த நிலையில் உள்ளது. இந்த நிலையில் இயந்திரத்திற்கு பேரிச்சை மழம் தருவதாக போல திருவள்ளூர் பனிமலையிலிருந்து இயக்கப்படும் பேருந்துகளுக்கு இதே நிலையில்தான் உள்ளது. இதனால் இந்த பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு செல்லும் நிலை உள்ளது. எனவே உடனடியாக இது போன்ற இயக்கப்படும் பேருந்துகளை ஆய்வு செய்ய அவற்றை சரி செய்ய வேண்டும் என்று பயணிகளின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. எனவே பழுதடைந்த இது போன்ற பேருந்துகளை இயக்கக்கூடாது எனவும் உயிர் சேதங்களை அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்விதமாக தடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த தொடர்ந்து இது போல செல்லும் பொழுது கியர் பாக்ஸ் அடியில் பெரிய ஓட்டை போல ஏற்பட்டுள்ளது. இதனால் பேருந்து ஓட்டுநருக்கும் பயணிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக இதனிடையே திருவள்ளூர் பேருந்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. ஹரணி.